எனக்கு அருமையானவர்களே, யூதாசுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டவன், இயேசுவோடு கூட இருந்தவன் இந்த யூதாஸ் காரியத்து. இந்த யூதாஸ் காரியத்து என்ன செய்தான்? இந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான் தெரியுமா உங்களுக்கு? இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவரோடு இருந்தான், ஆண்டவரோடு கூட நெருக்கமா ஐக்கப்பட்டு இயேசுவோடு கூட இருந்தானா இல்லையா? இருந்தான். தேவனோடு உறவில்லாத ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கசந்து போகும். தேவனோடு நாம் ஒன்றி திருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை கசந்து கசப்பற்றதா நம்ம காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் இல்லாம கசப்பு நிறைந்து காணப்படும் போதுதான் இந்த தற்கொலை நாவி இதெல்லாம் நமக்குள்ள கிரியை செய்யும். நமக்குள்ள இருந்து பிசாசு என்ன செய்யும்? பேசும். நீ ஏன் இந்த உலகத்துல இருக்க, வாழ்வதோட மரித்தா நல்லது என்று சொல்லி பிசாசு நம்மளோட பேசும். காரணம் கசப்பான வாழ்க்கை, தேவனோடு கூட உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம். நம்ம தேவனோட பிள்ளையா நம்ம இல்லைன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம் இருக்கவே இருக்காது. ஒருவேளை நீங்க இயேசு அறியாத குடும்பத்துல இருந்து நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க இயேசுவே என் உள்ளத்துல வாரும், ரத்தத்தினால கழுவும், என் பாவத்தை மன்னி எனக்கு கூட சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாருன்னு சொல்லி கேட்கும் போது அவர் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட வாழ்க்கையில காணப்படுற குறைவை நிறைவாக்குவார். இயேசுவோடு கூட ஐக்கப்பட்டு இருந்தான், அவரோடு கூட இருந்தான். ஆனா பாவத்தின் காரணமாக அவரோடு கூட உள்ள உறவை இழந்து போனான். யூதாஸ் காரியத்து பாவம் செய்தான். அவனுக்கு என்ன காணப்பட்டுச்சு? பண ஆசை அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. 30 வெள்ளிக்காசுக்காக அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். கடைசியில் அவன் என்ன செய்தான்? நான்கு கொண்டு செத்தான். நித்திய அழிவுக்கு அவன் பாத்திரமானவன், அழிவுக்கு அவன் பாத்திரனா மாறி போயிட்டான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது என்று சொல்லி. சகேவுடைய வாழ்க்கையில பாப்போம்னு சொன்னா லூக்கா 19ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, சகேவு அவன் ஒரு பாவியான மனுஷன். ஆண்டவர் இடத்துல வரான், ஆண்டவரே நான் யார் இடத்துலயும் நான் அநியாயமா நான் வாங்கியிருந்தேன்னா அதை திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னோட குறைவை குறித்து சொல்றான். அப்பொழுது கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய குறைவை நிறைவாக்கி ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு சகுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உனக்கு சமாதானம், இன்றைக்கு வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி வேத வசனத்திலே பார்க்கிறோம். சகுவோட வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்பட்டது. நான் யாரிடத்திலும் அநியாயமா வாங்கியிருந்தேன், ஆனா அதை நாளந்தனையா நான் திரும்ப செலுத்துறேன்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே தன்னோட குறைவை ஒத்துக்கொள்கிறான், குறைவை சொல்லுகிறான். ஆண்டவரிடத்துல வந்து அவன் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரிடத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சகைவு பெற்றுக்கொண்டான். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய குறைகளை நீக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானலோக மேன்மையை துறந்து மனிதனாகி நமக்காக சிலுவை மரத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும், முதலாவது சந்தோஷம் வேணும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற குறைகளை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலவேளையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் நம்முடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே காணப்படுற குறைகள் நிறைவாக்கப்படும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக? நாம் திருக்குறளா இருக்கிறோமா? குற்றம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு பேசுறவர்களா இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட பெண்களாய் நாம் காணப்படுகிறோம்? ஆண்டவரே நான் குறை உள்ளவள் தான் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சமூகத்தில் நான் குறை உள்ளவள் தான் ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும், உம்முடைய சந்தோஷத்தை தாரும், நீர் என்னை ஆசீர்வதியும் கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய குறைவை நிறைவாக்குவார். இரண்டாவது, நம்மை நம்முடைய சரீர பிரகாரமான குறைகளை நிறைவாக்குறவர். லூக்கா 13:11 வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள்.
அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு செய்த அற்புதங்கள்ல 18 வருடமாய் நிமிரக்கூடாத கூனி எவ்வளவும் நிமிரக்கூடாது இருந்தாள் என்று சொல்லி நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். கூன், இந்த கூன் விழுந்தா அவங்க என்ன செய்வாங்க? கீழே பார்த்துதான் நடப்பாங்க. முதுகல கூன் விழுந்தா கீழே பார்த்துதான் அவங்க என்ன செய்வாங்க? நடப்பாங்க. முட்ல கை வச்சு நடப்பாங்க. இல்லைன்னு சொன்னா ஊன்றுகோல் உதவியால நடப்பாங்க. பிசாசு அப்படியாக அந்த கூன்கிற இந்த கூனை கொண்டு வந்து பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீர பிரகாரமா நம்முடைய வாழ்க்கைய கெட்டி வைத்திருக்கான். 1-2 வருடம் அல்ல, 18 வருடம் சரீரத்துல கூன் வியாதி காணப்படுது. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் சகோதரி பாருங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அவ தெரியாம ஆண்டவரிடத்துல வரணும் செபிக்கணும்னு சொல்லி அவ தெரியாம இருந்திருக்கலாம். 18 வருடத்துக்கு பிறகு அவ ஆண்டவரிடத்துல வர அவளோட வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்பட்டது. 18 வருடம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே வந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள் சொல்லி இயேசு அவளை கண்டார். கண்டது மட்டுமல்ல, தம்மிடத்தில் என்ன செய்றாரு? அவரு அழைக்கிறாரு. அழைத்தது மட்டுமல்ல, அவளுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நம் வேதாகமத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவனுடைய கரம் நம்மை தொடும். தேவனுடைய கரம் நம்மை தொட்டு விடுதலை ஆக்கும். 18 வருடமாய் கட்டியிருந்த அந்த கூனி ஆண்டவரிடத்துல வந்த போது ஆண்டவருடைய வல்லமை அவளை தொட்ட போது அவளுக்குள்ள விடுதலை உண்டானது. அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். 1-2 வருடம் அல்ல, 18 வருடமாய் பிசாசு அவளுடைய முதுகு பகுதியை கட்டி வைத்திருந்தான். இயேசுட வல்லமை தொட்ட போது அந்த கூன் வியாதி மறைந்தது. அவள் மற்றவர்களை போல நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நம்முடைய தேவன் நம்முடைய சரீர பிரகமான குறைகளை நிறைவாக்குறவர். நம்முடைய ஆண்டவர் குறைகளை நிறைவாக்குறவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11-15 வரைக்கும் பார்ப்போம்னு சொன்னா, இங்க ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி வருகின்றனர். இயேசு ஒரு கிராமத்துல பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்துல நின்று, இயேசு ஐயரே, அவங்க இயேசுவை கூப்பிடுறாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தம் விட்டார்கள். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவே என்று சொல்லி நீங்க கூப்பிடும் போது பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் போது அவர் என்ன காரியத்துக்காக கூப்பிடுங்களா அந்த காரியத்துக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். புறவி குருடன், 2 கண்ணு குருடனா இருந்தான். அவன் இயேசு இடத்துல வந்தான். வந்தது மட்டுமல்ல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கேட்டான். உடனே ஆண்டவர் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரு. 2 கண்களும் பார்வையடையணும்னு சொன்னான். உடனே ஆண்டவர் வல்லம கண்களை தொட்டது. 2 அவன் வரும்போது குருடனா வந்தான், போகும்போது கண் பார்வை உள்ளவனா திரும்பி போனான் என்று சொல்லி வேதாகமத்துல வாசிக்கிறோம். இங்க 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இடத்துல வர்றாங்க. இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் ஆசாரியத்துல போய் அவர்கள் காட்டும் போது அவருடைய வியாதி சுகமாயிற்று சொல்லி நாம் வேதாகமத்துல பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் குஷ்டரோகிகளையும் தொட்டு சுகமாக்குறவரு, அவர் வல்லமை உள்ளவரு, அவர் மாறாதவரு, அவர் அற்புதங்களை செய்கிறவரு. எனக்கு அருமையானவர்களே, ஒரு செல்வந்தர் வீட்டுல ஒரு மகன் வந்து குஷ்டரோக வியாதினால பாதிக்கப்பட்டு விட்டான். அவருடைய வாழ்க்கையில அவருக்கு செல்வம் இருந்தது, பேர் இருந்தது, புகழ் இருந்தது. பெற்ற பிள்ளையோ குஷ்டரோகியா மாறி போனான். உடனே தன்னுடைய வீட்டிலே ஒரு ரூம்லே அந்த மகனை அடைத்து வைத்து ஒரு தட்டிலே சாப்பாடு வேலைக்காரர் மூலமாக சாப்பாடு கொடுத்து அந்த மகனை பராமரித்து வந்தார்கள். குடும்பத்தில் உள்ள யாரும் போய் அந்த மகனை பார்க்கிறதே இல்லை. வீட்டின் ஒரு பக்கத்துல ஒதுக்குப்புறத்துல அந்த மகனை வைத்திருந்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட வாழ்க்கை போல அந்த மகன் காணப்பட்டு கொண்டிருந்தான். இப்படி அவன் தனிமேல அடைக்கப்பட்டு இருக்கும் போது ஒரு நல்ல வேலைக்காரன் சொல்றான், ஐயா பக்கத்து ஊர்ல ஒரு ஜெப கூட்டம் நடக்குதான், நீங்க அங்க போனா உங்களுக்கு இருக்கிற அந்த வியாதி சுகமாயிருமா, நான் உங்களை எப்படியாவது தப்பிக்க வச்சிடுறேன், நீங்க பக்கத்து ஊருக்கு எப்படியாவது போயிருங்க, நடந்தே போயிருங்க, ராத்திரி வேளையிலே நான் உங்களை திறந்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த வேலைக்காரன்
அந்த குஷ்டரோக வியாதி உள்ள அந்த மனிதனிடத்திலே சொன்னாராம். அப்படியே ஒரு நாள் இரவு வேளையில எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கும் போது, வீட்டில் உள்ள எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கும் போது, இந்த சகோதரனுடைய அறை கதவை திறந்து இந்த சகோதரனை வெளியே அனுப்பி ஒரு போர்வையை கொடுத்து தலை வழியா நீ மூடிக்கொண்டு இந்த ரோட்டு வழியா நடந்து போ போ. அந்த கிராமம் வரும்போது இந்த கிராமத்துல ஒரு ஜப கூட்டம் நடக்குது, அந்த ஜப கூட்டத்துக்கு நீ போனா உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி இந்த சகோதரர் சொல்லி விட்ட நிமித்தமாக ஒரு போர்வை எடுத்து தலையில மூடிக்கொண்டு ராத்திரி வேளையில நடந்து அந்த கிராமத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்திருக்கிறார். ஒரு ராத்திரி முழுதும் நடந்து சென்றிருக்கிறார். அதிகாலை வேளையில இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பெண்கள் எழும்புற உடனே வீட்டு முத்தத்துல தண்ணி தெளிப்பாங்க. இங்க உண்டானதா தெரியல, அங்கெல்லாம் தெளிப்பாங்க. அப்ப அப்படி ஒரு பெண் தண்ணியை தெளித்து கொண்டிருக்கும் போது இந்த சகோதரர் முகத்துல எல்லாம் மூடிக்கொண்டு அந்த பெண்கள் எடுத்து கேட்டிருக்காங்க, இங்க ஒரு ஜெப வீடு இருக்கிறாம எங்க இருக்குது என்று சொன்ன போது இந்த பக்கத்துல இருக்குது என்று சொல்லி அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த சகோதரர் அங்கே போய் சேர்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அங்கே போன உடனே அங்க ஜெபம் பண்ற சகோதரர் எல்லாரையும் ஒரு குஷ்டரோகின்னு சொல்லி யார் ஒதுக்காதபடிக்கு, எந்த பாவியின் தள்ளாத நேசம் நம்முடைய ஆண்டவர், அந்த பாவம் செய்தனாலதான் குஷ்டரோக வியாதி வந்திருக்குன்னு சொல்லி கூட யாரும் பேசாதபடிக்கு அவரை அரவணைத்து அந்த சகோதரர் வைத்துக் கொண்டார்களாம். வைத்து நல்ல ஆகாரம் கொடுத்து சகோதரை பராமரித்து ஜெபம் பண்ணி கொண்டே வந்தார்களாம். பொழுது இந்த சகோதரன் தன்னுடைய பாவத்தினாலதான் தன்னுடைய சரீரத்தில் இப்படி குறைவான ஒரு வியாதி வந்திருக்குது என்று சொல்லி அறிந்து அந்த இடத்துல ஆண்டவரே இந்த பாவத்தினால இந்த வியாதி வந்திருக்குமே, ஆனால் நீ எனக்கு மன்னித்து இறங்கும் என்று சொல்லி அந்த இடத்தை ஒப்பு கொடுத்து அந்த ஜெப ஐக்கியத்துல சேர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். நாள் ஆக 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 அந்த குஷ்டரோக வியாதி எப்படி சரீரத்துல வந்ததோ அப்படியே மறந்து போயிட்டான். அப்படியே அந்த குஷ்டரோக வியாதி மாறி போயிட்டான். கடைசியில நல்ல சுகமாகி அவர்கள் ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரிடத்துல வரும்போது எந்த மனிதனையும் புறம்பே தள்ளாத நேசர் அவர். எந்த பாவியானாலும் அவர் தள்ளாத நேசர் அவர். அவரிடத்துல வரும்போது அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாரு. அவர் உங்களோட சரீரத்தில் அற்புதங்களை செய்வார். சரீரத்திலே காணப்பட குறைவை நிறைவாக்குவாரு. 10 குஷ்டரோகியை சொட்டு சுகமாக்குற தேவன் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கும் அற்புதங்களை செய்வாரு. இயேசு ஒரு நாள் பரிசேயின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படியாக போயிருந்தார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை பார்க்கலாம். இங்கே இயேசு ஒரு நாள் பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அங்கே நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். இயேசு அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பினார். நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கிறோம். இயேசு அவனை அழைக்கிறாரு. அது மட்டும் அல்ல, அந்த நீர்க்கோவை வியாதியிலிருந்து அவனை சுகமாக்கி அனுப்பினார் என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கிறோம். சரீரத்திலே ஒரு குறைவு, இந்த நீர்க்கோவை வியாதிங்கிறது சர்க்கரை வியாதி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த நீர்க்கோவை வியாதி சர்க்கரை வியாதி என்று சொல்லுகிறார்கள். இந்த சர்க்கரை வியாதி வந்துட்டேன்னு சொல்லி அதை குறித்து நாம் பெரிதா நினைக்க வேண்டாம். இந்த சர்க்கரை வியாதி நம்முடைய ஆண்டருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. சர்க்கரை வியாதினால என் கால் வீங்கி போச்சு, என் கால் பாதிக்கப்பட்டுட்டே, எனக்கு நடக்க முடியலையே, கை தூக்க முடியலையே, என்னோட உடம்பு வலிக்கிறது, என் சரீரம் பலவீனப்பட்டு போயிட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்காதங்க. ஒரு நீர்க்கோவை உள்ள மனுஷன் இயேசுவிடத்துல வந்தான். இயேசு அவனை தொட்டாரு, சுகமாக்குனாரு. இந்த நீர்க்கோவைங்கிற வியாதி சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி இயேசுவால சுகமாக்க முடியும். அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இயேசுவால முடியும். நம்ம இயேசு நம்ம கூட இருக்கும்போது இந்த சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்குள்ள வரும். எந்த பலவீனங்களும் நம்ம தொட முடியாது. நம்ம அதை குறித்தே சிந்திக்க கூடாது. ஐயோ எனக்கு சர்க்கரை வியாதி வந்துட்டே, இந்த வியாதி வந்துட்டே, சரீரத்தை வேதனைப்படுத்துதேன்னு சொல்லி நினைக்க கூடாது. என்ன பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்குது. ஆண்டோட சம்மத்துல பலன் உண்டு. ஆண்டோட சம்மத்துல பலன் உண்டு. பலன் குண்டி போல ஆண்டோட பலன் நமக்கு உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை அல்சர் வியாதி இருக்கலாம், இல்ல சரீரத்துல கட்டி இருக்கலாம். நீங்க அதை குறித்தே பயந்து கொண்டே இருக்காங்க. என் ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தொடும்போது அற்புதம் நடக்கும். அவர் தொடும்போது அற்புதம் நடக்கும். தொடர்ந்து வேதாகமத்துல பாத்தீங்கன்னா 12 வருடமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து மார்க் 5ஆம் அதிகாரம் 25-34 வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, இங்க
ஒரு பெண்ணை குறித்து சொல்லியிருக்க. அவளுக்கு 12 வருடமா அவ பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி நம்ம வேதாகமத்திலே பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை விசுவாசித்தா. இயேசுவின் மீது அவளுக்கு உறுதியான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவ இயேசுவினிடத்துல வந்தா, வஸ்திரத்தை தொட்டா, அற்ப சுகத்தை பெற்றுக்கொண்டா. நம்ம வியாதியோடு இருக்கிறத ஆண்டவர் விரும்பவே இல்லை. நம்ம வாழ்ந்து சுகமா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம வாழ்ந்து சுகமா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு. 3 யோவான் 2ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கதா நான் விரும்புறேன். ஆண்டவர் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சுகமாயிரு, நீ சுகமாயிரு. ஆண்டோட பிள்ளைகள் சுகமாக தான் இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? வாழ்ந்து சுகமா இருக்கணும். 12 வருடமா முதிரப்போக்கு வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். 1-2 வருடம் இல்ல, 12 வருடம் சரீரத்தில் அவள் பாதிக்கப்பட்ட நிலைமையில அவ இயேசு குறித்து கேள்விப்படுறா. இயேசுனிடத்துல வருகிறா. இந்த ஜன கூட்டத்துக்குள்ள போய் நான் எப்படியாவது இயேசுவை தொடுவேன், அவருடைய வல்லமே எனக்கு இறங்கும், அற்ப நடக்கும்னு சொல்லி அவ விசுவாசித்தா. அவருடைய வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்பட்டது. உதிரப்போக்கு வியாதினால அவ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா. ஆண்டோடத்துல வந்தா, ஆண்டோட வஸ்திரத்தை தொட்டா, ஆண்டோட வல்லம் அவர்களை இறங்குனது. அவளுடைய வாழ்க்கையில அற்புத சுகம் உண்டானது. இயேசுவை மகிமைப்படுத்தினா. அவளுடைய வாழ்க்கையில உதிரப்போக்குங்கிற அந்த வியாதி நிமித்தமாக அவ குறைவுட்டா. இயேசுவோட வல்லமை அவளை தொட்ட போது அவளுடைய வாழ்க்கையில அந்த குறைவு நிறைவானது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நிறைவாகி இயேசு நமக்குள்ள வரும்போது குறைவானது ஒளிந்து போம். இங்க சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இயேசுவினிடத்துல வருகிறான். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6-10 வசனத்தை பார்க்கிறோம். சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நடுவே நில் சொல்றாரு. நீ முதல்ல எழுந்து நடுவே நில் என்று சொன்னார். அவன் எழுந்து நின்றான். அவனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆண்டோட வல்லமை தொடும்போது, ஆண்டோட வல்லமை தொடும்போது சூம்பின கை மறு கையை போல நல்ல கையாக மாறும். ஆண்டோட வல்லமை நம்மளை தொடணும். ஒருவேளை உங்களுக்கு கை சூம்பி போய் இருக்கலாம். யுத்தத்துல பாதிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். கை கால் பயனற்ற நிலைமையில இருக்கலாம். இயேசுவால முடியும், இயேசுவால முடியும். உறுப்புகளை செயலாற்ற அவரால் முடியும். செயலற்ற உறுப்புகளை செயலாக்க அவரால் முடியும். பாதிக்கப்பட்ட உறுப்புகளை தொட அவரால் முடியும். செயலற்ற உறுப்புகளை செயலாற்ற அவரால் முடியும். கேன்சர் கட்டிகள் இயேசு நாமத்தினால மறையும். அல்சர் வியாதிகள் இயேசு நாமத்தினால மறையும். மந்திர தந்திர சக்தியோட வல்லமைகள் உங்களுடைய சரீரத்தில் ஆட்கொள்ளுமானால் மந்திர தந்திர சக்தியோட வல்லமைகள் அழிக்கப்படும். பிசாசு கட்டியிருக்க ஒவ்வொரு கட்டுகளும் உங்களுடைய சரீரத்தை விட்டு அவிழ்க்கப்படும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் சரீரத்தில் இருக்க குறைகளை எல்லாம் ஆண்டவர் நினைச்சுவாரு, நிறைவாக்குவாரு. 3வது பாருங்க, பொருளாதார குறைகளை நிறைவாக்குறவர். பொருளாதார குறைகளை நிறைவாக்குறவர். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசாவின் காலத்தில் தீர்க்கதரிசியா இருந்த ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு பெண் எலிசாவை பார்த்து சொல்லுகிறா, என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான். ஆனா என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். ஆனா என் கணவர் கடன் வாங்கியிருக்கிறாரு. கடன் வாங்குறவங்க என் பிள்ளைகளை அடிமையா கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீர் எனக்கு ஏதாவது உதவி செய்யும்னு சொல்லி இங்கே ஒரு பெண் தேவனுடைய மனுஷனிடத்துல எலிசாவின் இடத்துல கேட்கிறாள். அப்பொழுது இந்த எலிசா தீர்க்கதரிசி அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீ நினைக்கிறா, உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி இந்த எலிசா கேட்கிறான்.
அந்த பெண்ணு சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் அல்லாம வேற ஒண்ணு என்னிடத்துல இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா என் கடனை தீக்கணும், இப்பதான் என் பிள்ளைகளை ரெண்டையும் விடுவிப்பாங்க, இல்லைன்னா 2 பிள்ளைகளையும் அடிமையா கொண்டு போயிருவாங்க, ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லி அவ என்ன செய்யறா, தான் வாழ்க்கையில ஏற்பட்ட குறைவு நிமித்தமாக இந்த தேவனுடைய மனுஷனிடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஒரு கூட என்ன இல்லாம வேற ஒன்று என்னிடத்துல இல்லைன்னு சொல்றா. சொன்ன உடனே அந்த ஆண்டோட மனுஷன், தேவ மனுஷன் சொல்றாரு, நீ பக்கத்து வீட்டுல போய் சில பாத்திரங்களை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. நீ பக்கத்து வீட்டுல போய் சில பாத்திரங்களை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து உன் வீட்டுக்குள்ள உன் பிள்ளைகளை வைத்து கதவை பூட்டிட்டு அந்த எண்ணெய ஒவ்வொரு பாத்திரத்திலயா என்ன செய்ய நீ மோந்து எடுன்னு சொல்றாரு. அதே போல கதவை பூட்டிட்டு தம் பிள்ளைகளை வைத்து எண்ணெய் வந்து பாத்திரத்துல ஊற்றா. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வடியுது. வடிஞ்சுதா இல்லையா? நிரம்பி வடிகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், காணப்படணும். நிறைவான ஆசீர்வாதம் பெண்கள் ஆகிய வாலிப பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், காணப்படணும். பெண்கள் தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கக்கூடியவங்க. இங்க இந்த தாய் வந்து பிள்ளைகளை வைத்து எண்ணெய் என்ன செய்யறா, பார்க்கிறா, மந்து மந்து ஊத்துறா. ஒவ்வொரு பாத்திரமா ஊத்துறாங்க. கடைசியில ஒரு பாத்திரம் இருக்கு, அதையும் ஊத்தி முடிச்சாச்சு. எல்லாம் நிறைஞ்சு, எல்லா பாத்திரம் என்ன செஞ்சுட்டு நிறைஞ்சிட்டு. நிறைஞ்ச உடனே இந்த சகோதரி வந்து அந்த தேவனுடைய மனுஷனிடத்துல கேட்கறாங்க, எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிட்டுன்னு சொல்லி. அப்போ உடனே சரி, இதை கொண்டு போய் நீ என்ன செய்ய, விற்று உனக்கு இருக்கிற எல்லா கடன்கள் என்ன செய்யணும், நீ அடைக்கணும். இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும், விற்று உன் கடனெல்லாம் அடைச்சிட்டு நீனும் உன் பிள்ளைகளும் அதுல ஜீவனம் பண்ணுங்க, நீங்க வாழ்ந்து இருங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிதான் அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையில நம்ம கடன் பட்டிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில கடன் பட்டிருக்கலாம். இங்க இந்த பெண்ணு கடன் பட்ட நிமித்தமாக தான் அவ தேவனுடைய மனுஷனிடத்துல வருகிறா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு கடன் இருக்கலாம். நம்முடைய கணவரை கொடிய மரணத்துல நம்ம இழக்க கொடுத்திருக்கலாம், நம்முடைய கணவர் வாங்கின கடன்கள் இருக்கலாம், தொழிலுக்காக வாங்கின கடன் இருக்கலாம், திருமணத்துக்காக வாங்கின கடன் இருக்கலாம், வீடு கட்டின நிமித்தமாக நம்ம வாங்கின கடன்கள்லாம் இருக்கலாம். சரிதா? நம்ம ஆண்டோட சமூகத்துல செபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற குறைவு எல்லாம் நினைச்சுவாரு, நிறைவாக்குவாரு. இந்த பெண்ணு தன்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட குறைவு நிமித்தமா தான் தேவனுடைய மனுஷனிடத்துல வந்தா அவன் நிறைவான ஆசீர்வாதத்தை அவ பெற்றுக்கொண்டா. தேவனுடைய மனிதன் மூலமாக நிறைவான ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டா. நமக்கு கடன் இருக்கு, இந்த கடனை எப்படி அடைக்க வழியே தெரியலையேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டோட சமூகத்துல இங்க செபிங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா கடன்களும் அடைக்க ஆண்டவர் வழிகளை திறந்து தருவாரு. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறப்பா, உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் என் இதயத்திலே வாரும், என் உள்ளத்தை பாரும், என் இதயத்தை ஆராய்ந்து பாரும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, கல்வாரி சிறுவிருந்து வடிந்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரை கழுவதாக. ஆண்டவரே, என்னையும் கழுவும், என்னையும் கழுவும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவீராக. இப்பொழுதே உடைய கல்வாரி சிறுவிருந்து வடிந்த ரத்தத்தின் வல்லமை கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக. ஆண்டவரே, உமக்கும் ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் உள்ள ஐக்கியத்தை சரிப்படுத்துவீராக. ஆண்டவரே, யா ஆண்டவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்க தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுவீராக. உம்முடைய பிரசனத்தை உணர விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, திறந்தோறும் உடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க ஜெபிக்க நீ கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போன பிள்ளைகளை நீ பலப்படுத்துவீராக. தேவைக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையை சந்தித்து கொடுப்பீராக. அற்புதத்துக்காக காத்துக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் எப்படி சேரக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.